ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் பல காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம், பிசினஸை குறித்து பயப்படுகிறோம், தொழில் வளர்ச்சியை குறித்து பயப்படுகிறோம், தொழில் போட்டிகளை குறித்து பயப்படுகிறோம், குடும்பத்தின் காரியங்களை குறித்து பயப்படுகிறோம், பொருளாதாரத்தை குறித்து பயப்படுகிறோம். சில பயங்கள் நம்மை பாவம் செய்ய வைத்துவிடும். சில பயங்கள் நம்மை கீழே தள்ளிவிடும். நடக்காமல் இருக்கும், ஆனால் நம்முடைய பயம் நம்மை வியாதியில் கொண்டு போய் நிறுத்திவிடும். நடக்காத ஒன்றை நினைத்து நடந்ததைப் போல நாம் சில நேரங்களில் கவலைப்பட்டு, தேவையில்லாத கவலைப்பட்டு கலங்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்முடைய பயங்களை விலக்கி பாதுகாக்கிறவர் என்று சொல்லி நாம் மறந்து விடுகிறோம். வேதத்தில் பல முறை பயப்படாதே, பயப்படாதிருங்கள், பயம் வேண்டாம் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு எச்சரித்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமும் அப்படி அல்ல, பயந்து கொண்டே இருக்கிறோம். ஏன் அந்த பயம்? கர்த்தருடைய பெரிய காரியத்தை தடுப்பது என்ன தெரியுமா? நம்முடைய பயம். உங்களுடைய பயமே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியத்திற்கு தடையாக அமைந்துவிடும். நான் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு சபைக்கு சென்றிருந்த பொழுது அந்த போதகர் தங்களுடைய ஜனத்திற்கு ஒரு வாசகத்தை அடிக்கடி பிரயோகப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு பஞ்சாபி தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் என் இருதயத்தில் பசுமரத்து ஆணி போல அது பாய்ந்து நிற்கிறது. 2001ஆம் வருடத்தில் நான் போன பொழுதும் 2010வது வருடத்தில் நான் போன பொழுதும் அந்த வார்த்தை எனக்குள் ஏதோ ஒன்றை செய்தது. அவர் அடிக்கடி தன் சபை மக்களை பார்த்து சொல்லுவார், சதா பரமேஸ்வர் வடே வடே காம் கர்த்தா ஹை. சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார் என்று அதற்கு அர்த்தமாம். சர்வ வல்லமையுள்ள தேவன், இது பஞ்சாபில் அவர் சொல்லுகிறார். அவர் அவ்வளவு பெரிய தேவன் என்று அவரை உயர்த்துகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய சபை ஒரு வீட்டுக்குள், அதாவது ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலை எடுத்து தான் அந்த சபை நடந்தது. அந்த சபைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் வருவார்கள். 2001ஆம் ஆண்டு நாங்கள் போயிருந்த பொழுது ஒரு 70 பேர் வந்தார்கள். ஒரு 100 பேருக்குள்ளதான் விசுவாசிகள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கடின உழைப்பாளி. பல இடங்கள், பல சர்தார்ஜி வீடுகளுக்கெல்லாம் போய் ஜெபிப்பார். நாங்களும் பல இடங்களுக்கு அவரோடு கூட இந்த ஊழியத்தில் இருந்த நாட்களில் சென்றிருக்கிறோம். பல இடங்களில் அவருடைய ஊழியங்கள் வித்தியாசமாக இருந்தது. அது எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது வட மாநிலங்களில் அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் செய்ய முடியும். நாம் இங்கே தென் மாநிலங்களில் செய்கிறது போல அங்கே செய்துவிட முடியாது. அந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி, அவர் சொல்லுவார்ல, நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத. தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்ல, ஏன் பயப்படுறீங்க? பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார், செய்கிறார், வாழ்க்கையில செய்கிறார் என்று விதைத்து கொண்டே இருந்தார். நாங்கள் 2010வது வருடத்துல நாங்கள் போன பொழுது
ஒரு பெரிய ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். 2001 வருடத்தில் அவ இடம் வாங்கியிருந்தார். அந்த இடத்துல போய் நாங்கள் பார்த்து ஜெபித்து வந்தோம். 2010 வருடத்தில் நாங்கள் போன பொழுது பல கோடி இருக்கும் அந்த கட்டிடம். மேலே சபை, அதற்கு மேலே அந்த சபைக்கு மேலே ஊழியர்கள் தங்குவதற்காக சில அறைகள், சில வசதிகள், எல்லா டாய்லெட் பாத்ரூம்ஸ் எல்லாம் ஹை டெக்ல இருந்துச்சு. அப்பவே 2010 அது ஹை டெக்ல இருந்துச்சு. நாங்கள் அந்த சபையில போய் பார்த்த பொழுது எங்கள் கண்ணால் எங்களால் நம்ப முடியவில்லை. அங்கே நிறைய நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் பெருகியிருந்தார்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை அங்கே செய்ய ஆரம்பித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர், தேசமே நீ பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் எதையோ குறித்து பயப்படுகிறீர்கள், எதையோ குறித்து கலங்குகிறீர்கள், ஏதோ ஒன்றை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள். நீங்க ஒருவேளை சில இரவுகள் தூங்காம கூட இருந்திருக்கலாம், அழுது கொண்டே இருந்திருக்கலாம். உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்ததை நினைத்து நீங்கள் வேதனை அடைந்திருக்கலாம். நான் ஆண்டவர் உண்மையா தானே தேடுறேன், ஏன் என் வாழ்க்கையில இதை அனுமதித்தா? ஆனா உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய அவர் கூட இருக்கிறார். மறந்துடாதீங்க, அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். விரோதமா எழும்புகிற ஜனங்களை குறித்து பயப்படாதீங்க. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து பயப்படாதீங்க, எழும்புவார்கள். இப்ப நமக்கு நம்முடைய பலவீனத்தை பிசாசு அறிந்து அதற்கு விரோதமாய் ஜனங்களை எடுக்குவான். நமக்கு சில நேரத்துல நமக்கு முன்பாய் தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் பல ஆயிரங்கள் இருக்கும். அந்த தேவைகள் பல ஆயிரங்கள் இருக்கிற அந்த காரியத்தில் நாம அந்த தேவையை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போம். நம்ம கிட்ட அவ்வளவு பணங்கள் இருக்காது, கொஞ்சம் கூட இல்லாத நிலையில இருப்போம். ஆனா பிசாசு அதை பயன்படுத்தி விசுவாசிகளை தூண்டி விடுவான். நம்மை அதைரியப்படுத்த, நம்முடைய மனதை சோர்வடைய பண்ண அவர்களை தூண்டி விடுவான். நாம ஒண்ணு மட்டும் சொல்ல, என்ன தெரியுமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கண்ணீர் வடிக்கணும்? நான் ஏன் அவன் பேச்செல்லாம் கேட்டு நான் சோர்ந்து போகணும்? சோர்ந்து போக முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த இரவு செய்ய போகிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் மனதில இன்னும் நான் மறந்து விடவில்லை. இந்த பஞ்சாபில அவர் தைரியமாய் முழக்கமிடுவார். அந்த முழக்கமான வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாகும். கர்த்தர் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் செய்ய போகிறார், எல்லாம் செய்கிறார். அவர் செய்கிறார். அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம தான் சோர்ந்து போய் மூளைய போய் உட்கார்ந்து, ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லையே நம்ம கவலைப்படுறோம். நம்ம கவலைப்படுறது மட்டும் இல்லை, ஊரெல்லாம் கவலைப்பட வச்சிருவோம். எனக்கு இப்படி, எனக்கு அப்படி, எனக்கு அந்த மாதிரி, எனக்கு இந்த மாதிரி, எனக்கு இந்த மாதிரி, எனக்கு அந்த மாதிரின்னு சொல்லிடுவோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு பெரிய காரியத்தை நடப்பிக்கிறவர். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை நமக்கு செய்திருப்போம், எல்லாத்தையும் வாங்கியிருப்போம். வாங்கி நல்லா சாப்பிட்டு விட்டு அவரே குறை சொல்லுவோம். என்ன செஞ்சார், எனக்கு என்ன நடப்பித்தார், எனக்கு எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஆயத்தப்படுவோம். ஒரு ஆள் வரும், நான் வரல, அப்படி நான் வரலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எல்லாரையும் பார்க்கும். நீங்கெல்லாம் போறீங்களா அப்படின்னும். அப்போ அதில் இன்னொன்று இருக்கும், அரைகுறை மனசு. உடனே அதை சொல்லணும், நானும் வரல. இந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிரும். சில ஆட்கள் அதைரியப்படுத்துகிற ஆட்கள் இருப்பாங்க.
நம்ம சபைக்குள்ள. நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. ஏய் பண்றா, நீ என்ன பண்றியோ பண்ணு, யாரை வச்சு பண்றியோ பண்ணு, நீ எவனா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ எந்த பிசாசு எந்த ரூபத்துல நீ வந்து பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தர் பெரியவர், நான் மகிழ்ந்து களி கூறுவேன், அவர் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செய்வார். குழப்பம் பண்ற ஆளை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. குழப்பம் பண்ற ஆளை குழப்பம் பண்ணிட்டே இருந்தால் பார்த்துட்டே இருப்பாரு. நீ ஓவரா குழப்பம் பண்றத தூக்கி வீசிடுவார், விட்டு கிடச்சிடுவாரு. ஓடு, நீ எங்கேயோ குழப்பம் பண்ணிட்டு அலைய வேண்டிய ஆள் இங்க வந்து உட்காந்து குழப்பம் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு தூக்கிடுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, இது பைபிள்ல இருக்கு, அதைரியப்படுத்தின கானான் தேசத்தை வேவு பார்க்க போன 12 பேர், 10 பேர் வந்து சொல்றான், சபையோ பேர் வைக்குது, அதைரியப்படுத்துறான். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நாங்க எகிப்துக்கே போறப்போ அப்படின்னு கிளம்புறான் ஒரு கூட்டம். இவன் மோசே விழுந்து அழுகுறான். யோசுவாவும் காலேப் வந்து சொல்றாங்க, ஏய் அதெல்லாம் அப்படி இல்லப்பா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நிச்சயமா நமக்கு தருவார்ப்பா அப்படின்னு தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்றான். அதை அந்த பையலுக்கு கேட்கவே இல்லை. ஒரு பெரிய குழப்பம் சபைக்குள்ள. நாங்க கானானுக்கு வரல, நாங்க போறோம், எங்க தேசத்தை நாங்க எகிப்துக்கே போறோம் போயா அப்படின்ட்டு ஆரோனையும் மோசேயையும் எதிர்த்து அவங்க புறப்பட்டாங்க. கர்த்தருடைய மேகம் வெளிப்பட்டது, அவர் இறங்கி வந்தார். அவர் சொன்னாரு, யோசுவாவும் காலேப்பும் பேசுறத போல நீங்க அவனும் பேசல, நீங்க இப்படி பேசாம சபையை குழப்பம் பண்ணதுனால அவளை என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வாதை அங்கே இறங்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வாதையினால் வாதித்தார். அந்த வாதையினால 10 பேர் மரித்து போனார்கள். சபையில் உள்ள மக்கள் எல்லாம் மறண்டு போயிட்டான். ஐயோ இது எப்படியோ அப்படின்னு. கர்த்தர் சொன்னாரு, அதைரியப்படுத்துவதற்கு உனக்கு யார் கொடுத்தது? நான் கொண்டு போவேன், நான் உளவு பார்க்க தான் போனேன். அப்போ சொன்னேன், உங்களை அங்க இருக்கிற ஏனாக்கீர் அங்க இருக்கிற எல்லாம் பழத்தை மட்டும் கொண்டு வந்தீங்கல்ல, ஐயோ நல்ல பெரிய திராட்சைக்குள்ள 2 பேர் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, மாதுளம் பழத்தை மூட்டை கட்டி நாங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம், அத்தி பழங்கள் அப்படி தூக்கிட்டு அவ்வளோ பெரிய பழங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் அதை கர்த்தர் தருவான்னு சொல்லலை? அந்த விசுவாசம் ஏன் இல்லை? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான் ஏன் மகிழ்ச்சியா சொல்லலை? நீங்க பார்த்த பார்வை அப்படி. ஆனா யோசுவாவும் காலேப்பும் அவர்களை காத்த நிழல் விலகினதை பார்த்தார்கள். இந்த கால வேளையில உங்களை கலங்கப்படுத்தியிருக்காங்களா? உங்களை வேதனைப்படுத்தியிருக்காங்களா? உங்களை துன்பப்படுத்தியிருக்காங்களா? உங்களை குறைவா பேசிட்டாங்களா? அவமானப்படுத்திட்டாங்களா? நிந்தையா பண்ணிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களோடு கூட இருந்த மனிதர்களே உங்களுக்கு விரோதமா எழும்பி நின்று ஏதாவது பண்றானா? உங்களை விட்டு விலகி போன வந்து ஏதோ பண்றானா? கவலைப்படாதீங்க. உங்க பிசினஸ்ல உங்க கூட இருந்திருப்பான், அவன் வேலையை விட்டு போயிருப்பான், மறுபடியும் உள்ள வந்து ஏதோ குழப்ப மாட்டானா? கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லணும், ஏய் சாத்தானே, நான் கவலைப்பட மாட்டேன், காரணம் என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். பொல்லாதாவிய நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இன்றைக்கு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் செய்கிறத பாருங்க, அதிசயங்களை நடப்பிப்பார். உங்கள் மேல் கர்த்தருடைய நீதியின் சூரியன் வெளிப்படுகிறத காண்பீர்கள். ஆமே ஆமே.